வெல்கம் டு ஈஸி சமையல். இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் பாஸ்தா செய்யலாம். ஒரு பாத்திரம் எடுத்து ஒரு சொம்பு தண்ணி, கல்லுப்பு கொஞ்சம் போட்டு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த பாஸ்தா ஒரு கப் பாஸ்தா அதில் போட்டு கொதிக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டுன்னு எடுத்து வடிகட்டி வச்சிடலாம். ஒரு கடாய் எடுத்து கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டு ஒரு வெங்காயம் ஒன்று அரிஞ்சு போட்டு அதை நல்லா வதக்கலாம். வதக்கிட்டு அது வதங்கினே இருக்கும்போது ஒரு பெரிய தக்காளி எடுத்து மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி அதை இதிலேயே ஊற்றிடலாம். கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்ததும் ஊற்றிட்டு நல்லா வதக்கிட்டு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் தனியாத்தூள், மிளகாத்தூள் அரை ஸ்பூன், மிளகுத்தூள் அரை ஸ்பூன் போட்டு லைட்டாக வதக்கிட்டு உப்பு ஒரு அரை ஸ்பூன், சில்லி சாஸ் அரை ஸ்பூனு, டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூனு, சோயா சாஸ் ஒரு 1/4 ஸ்பூன், அப்புறம் கானை போட்டு எல்லாம் சேர்ந்தா போல் அப்படியே கலந்துட்டு கொஞ்ச நேரம் ஆனதும் பாஸ்தாவை அதிலேயே போட்டு நம்ம கலந்துடலாம். கலந்துட்டு கொத்தமல்லி தூவி எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததும் கொத்தமல்லி தூவிட்டு கொஞ்சம் சாட் மசாலாவும் கஸ்தூரி மேத்தியும் போட்டு ஒன்றா கலந்துட்டோமா 2 நிமிஷத்தில் அப்படியே எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடும். பாஸ்தா ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்.